மக்கள் வணக்கம். நாம இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பரபரப்பான ஒரு காலகட்டத்துல இருக்கோம். இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிற பகுதி ஒரு தனி வீடாவோ அப்படி இல்லைன்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பா தான் இருக்கு. இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப நெரிசலா தான் இருக்கு. ஆனா இந்த நெரிசலிலிருந்து விடுபட்டு மக்கள் தங்களுடைய குடும்பத்தோட ஒரு இதமான நாட்களை கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு கட்டாயம் உதவக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா பண்ணை வீடுகள் தாங்க. இப்படிப்பட்ட பண்ணை வீடுகள் எங்க இருக்கு, அதுவும் நம்ம நகருக்கு அருகாமையில எங்க இருக்கு, என்னென்ன வசதிகளோட இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு கனவு இல்லம்னு நாம தெரிஞ்சுக்க போறோம். பண்ணை வீடுகள் அப்படின்னாலே பொதுவா மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான வீடுகளை வாங்க முடியும் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. இவங்கெல்லாம் இந்த பண்ணை வீடுகளை வாங்குறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள், அப்படி இல்லைன்னா உதகை, கொடைக்கானல் இந்த மாதிரியான இடங்கள்ல வாங்குறாங்க. இப்படி இந்த இடங்கள்ல இந்த பண்ணை வீடுகளை வாங்குறப்போ அதற்கான பொருட்செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமா இருக்கும். இது நடுத்தர மக்கள்களுக்கு ஏற்றதா இருக்காது. ஆனா நடுத்தர மக்களும் வாங்கக்கூடிய வகையில பண்ணை வீடுகளுக்கான நிலங்கள் இருக்குங்க. அதுவும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு மிக அருகாமையிலேயே இந்த மாதிரியான பண்ணை வீடுகளை கட்டுவதற்கான நிலங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். வேடந்தாங்கல்ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளைப்புத்தூர் அப்படின்ற இந்த இடம் இருக்குங்க. இங்க பண்ணை வீடுகள் கட்டுவதற்கான நிலங்கள் நிறைய இருக்கு. இந்த இடத்தை பாருங்களேன், பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா ரம்யமா இருக்கு இல்லையா? இன்னும் இங்க ஒரு பண்ணை வீட்டை கட்டி வாழ்ந்து பார்த்தா அது எவ்வளவு அழகா இருக்கும். ஜினி ஃபார்ம்ஸ் நிறுவனம் இங்க பண்ணை வீடுகள் கட்டுவதற்கான நிலத்தை தராங்க. சரி வாங்க அந்த நிலங்களை நாம இப்ப பார்க்கலாம். நாம இப்ப இங்க பாக்குற இந்த நிலம் பார்த்தீங்கன்னா பண்ணை வீடுகள் கட்டுவதற்காகவே விற்கப்படக்கூடிய நிலம். பொதுவா பண்ணை வீடுகள் கட்டணும் அப்படின்னா அதற்கு தகுந்த இயற்கை சூழலை நம்மளாவே ஏற்படுத்திக்கணும். அதாவது ஒரு மனை வாங்கி நம்ம பண்ணை வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா அதற்கு தகுந்த மாதிரி அங்க மரக்கன்றுகளை நட்டு செடி கொடிகள் எல்லாம் அமைத்து நாம அந்த இடத்தை பக்குவப்படுத்தி வச்சுப்போம். ஆனா இப்போ இங்க இருக்கிற இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா பண்ணை வீடு கட்டுவதற்கு ஏற்ற சூழல்லையே அமைஞ்சிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய மரங்கள் செடிகள், அதாவது உதாரணத்துக்கு தென்னை மரம், பலாமரம், மாமரம், இது மாதிரி நிறைய மரங்கள் அமைந்திருக்கிற ஒரு சூழல்ல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மிகுந்த நீர்வளம் கொண்ட ஒரு இடமாவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணை நிலம் மொத்தம் 6 ஏக்கர் நிலப்பரப்புல அமைந்திருக்குங்க. இந்த 6 ஏக்கர் நிலப்பரப்ப 13 மனைகளா பிரிச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மனைக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்னன்னு பாக்குறீங்களா? இங்க இருக்கிற ஒவ்வொரு மனையிலயும் குறைந்தது 10 தென்னை மரங்களாவது இருக்குங்க. இது மட்டும் இல்லாம பழமரங்கள் அப்படின்னு பார்த்தா மாமரம், பலாமரம் இதெல்லாமும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 10-15 வருடத்திற்கு மேற்பட்ட தேக்கு மரம் கூட இருக்குங்க. இந்த மரத்துக்கெல்லாம் நீர் பாய்ச்சுவதற்காக அதற்கான குழாய்களையும் அமைச்சிருக்காங்க. சரி, இவ்வளவு சிறப்பான வளமான நிலமா இந்த நிலம் இருக்கு. இந்த பண்ணை நிலத்தோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா சுமார் 6 ஏக்கருங்க. இத 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் இப்படி தனித்தனி மனைகளை பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த மனைகள்ல நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணை வீடுகளை நாம கட்டிடலாம். சரி, இப்போ இந்த நிலங்களை நாம பார்த்தோம், ரொம்ப அழகா இருந்தது. ஆனா இந்த நிலத்துல கட்டப்பட்ட ஒரு பண்ணை வீடு பாக்குறதுக்கு அப்ப இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? சரி வாங்க பார்க்கலாம்.
13 மனைகள்ல ஒரு மனையில இப்போ ஒரு பண்ணை வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிரவுண்ட் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்குங்க. இந்த 3 கிரவுண்ட் நிலப்பரப்புல மத்தியில ஒரு பண்ணை வீட்டை இவங்க கட்டி இருக்காங்க. இதை சுற்றி நிறைய வெற்று இடங்கள் இருக்கு. இந்த இடங்கள் நாம தோட்டம் அமைச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டை சுத்தி இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள், தென்னங்கன்று, மாங்கன்று இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த வீட்டுக்கு வெளிப்புறத்துல இருக்கிற இந்த அழகெல்லாம் நாம பார்த்து ரசிச்சோம். இப்போ இந்த வீட்டுக்கு உள்ள போய் இந்த வீட்டுக்கு உட்புறத்துல என்னெல்லாம் அழகு இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பண்ணை வீடு 3 கிரவுண்ட் நிலத்துல மத்தியில அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் கூட இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு ரொம்ப வெளிச்சமாவும் காற்றோட்டமாவும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வீட்டுக்கு ஒரு வரவேற்பறை, அதை கடந்து போனா ஒரு படுக்கை அறை, அந்த படுக்கை அறைய ஒட்டின மாதிரியே ஒரு குளியலறை அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல தங்குறவங்க தங்களுக்கு தேவையான உணவுகளை தயாரிச்சு சாப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமையலறை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த பண்ணை வீடு ஒரு குடும்பம் தங்களுடைய விடுமுறை நாள ரொம்ப அழகா மகிழ்ச்சியா கழிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கட்டியிருக்காங்க. வணக்கம், என்னுடைய பெயர் விஜய் போஸ். இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாழ்க்கை மிஷினை விட அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. காலையில் 6 மணிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடாக போய்கொண்டிருக்கிறது, விரைவாக. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு ஓய்வு வேண்டுமென்றால் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களுக்கு போகிறார்கள். அங்கே பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொஞ்சம் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக